ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றப்படும் விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே போல நாடக காதலுக்கும் தனி சட்டம் இயற்றுவாங்களான்னு பேசு பொருளாக மாறிடு. அது மட்டும் இல்ல, 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை காதலிச்சு காதல்ன்ற பேர்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அதுக்கு ஏதாவது தனி சட்டம் ஏற்றுவாங்களான்னு கேட்குறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமகுமார். இது வாய்ஸ் ஆஃப் ஹேமா. ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றப்படும் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. மிகுந்த வரவேற்புடையது. ஆணவ கொலைகளுக்கு கண்டிப்பாக தனி சட்டம் வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படணும். ஆனால் அந்த சட்டம் ஏற்றுவன் அப்படின்னு சொன்ன வன்னியரசு அவர்கள் அந்த சட்டத்தை முதல்ல மதிக்கிறாரா அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குரிய. 2012 தருமபுரியில் நடந்த அந்த இளவரசன் தற்கொலையை இவங்க இன்னமும் ஆணவ கொலைன்னு சொல்லிக்கிட்டு நேற்றைக்கு அவங்களோட கட்சி அலுவலகத்தில் வச்சு அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறது, மாலை மரியாதை செலுத்துறதெல்லாம் பார்த்தோம். இதை கிட்டத்தட்ட நீதிமன்றமும் சரி, தனி ஆணையம் சிங்காரவேலன் ஆணையமும் என்ன சொல்லியிருக்காங்க, நீதிபதி தலைமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தற்கொலை தான் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 முறை இந்த வழக்கில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டது. 3 முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, காவல்துறை சிஐடி தரப்புல இருந்தும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிபிசிஐடி தரப்புல இருந்தும் இது தற்கொலை தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றமும் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்படி சட்டத்தால் நான் இப்போ பதவி ஏற்றுக்கும் போது வன்னியரசு அவர்கள் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் அப்படின்னு பதவி ஏற்றுக்கிறாருல, அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, தற்கொலை தான் அப்படின்னு நீதிமன்றத்தாலையும் காவல்துறையாலும் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்ட இந்த தருமபுரி இளவரசன் வழக்கில் என்ன சொல்றாரு, இது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு வரைக்கும் வீர வணக்கம் செலுத்தினதெல்லாம் பார்த்தோம். இப்போ இவர் தனி சட்டம் எதுக்கு ஏற்ற போறாருன்னா ஆணவ கொலைக்கு எதிராக ஏற்ற போறாரு. இது தற்கொலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவா பல ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இப்ப மயிலாடுதுறையில தரங்கம்பாடியில் நடந்த விஷயமும் தற்கொலை தான் அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெல்ல தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதையுமே ஆணவ கொலைன்னு இன்னைக்கு பல கட்சிகள், இந்த மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் இதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டத்துக்கு புறம்பாக இந்த தற்கொலையை இன்றைக்கும் என்ன சொல்றாங்க, இது ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்றதும் இல்லாத அவர்களுக்கு வீர வணக்கம், ஆங்கங்கே போராட்டம் இப்படின்னு வெடிக்கிறாங்க. எனக்கு புரியல, நீங்க சட்டம் ஏற்றது யாருக்கு எதிராக சட்டம் ஏற்ற போறீங்க? என்ன சட்டம், தனி சட்டம் கொண்டு வர போறீங்க? இருக்கிற சட்டத்தையே நீங்க மதிக்க மாட்டீங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த சட்டத்தையே மதிக்காததான் இன்னைக்கு அந்த இளவரசனுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு நம்மளுடைய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள். இப்போ ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றுட்டா என்ன நடந்துரும்? ஆணவ கொலையாக இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கணுங்க. யாராக இருந்தாலும் தப்பு தான், ஆணவ கொலை பண்ணுறது தப்பு, அதை நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நேர்ந்திருக்கு. அந்த பையன் மீது போஸ்கோ வழக்கு பதிஞ்சிருக்கணும். அப்படி சட்டப்படி நீங்கள் எதுவுமே செய்யலையே. இன்னைக்கு பல இடங்கள்ல நியாயமா பார்த்தா 18 வயசுக்கு கீழே இருக்க அந்த பெண்ணோட பேரை கூட குறிப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு புகைப்படம் போட்டு அந்த பேரை கொச்சப்படுத்தி அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்தி எவ்வளோ அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு விசிகாவுடைய நிர்வாகிகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. நியாயமா ஆணவ படுகொலைக்கு நீங்க எதிராக நின்று இருக்கணும் அப்படின்னா, தருமபுரியில முகமது ஆசிப்ன்ற ஒரு நபர் பிரியாணி கடையில வச்சு கண்டந்துண்டமா வெட்டுறாங்க. யார் வெட்டுறது அப்படின்னா இதே பேசுற நம்மளுடைய வன்னியரசு அவருடைய கட்சியை சார்ந்தவங்க தான் இந்த செயலை செய்யறாங்க. எதுக்காக தெரியுமா? தான் பொண்ணை முஸ்லீம் வீட்டில் இருக்க ஒரு பையனுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணோட அண்ணன்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை கிட்டத்தட்ட சேலத்திலிருந்து தருமபுரி வரைக்கும் போய் தருமபுரியில் வேலை செய்து கொண்டு இருந்த, பிரியாணி கடையில் வேலை செஞ்சுருந்த இந்த ஆசிப்ன்ற இந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க, கடைக்குள்ளே பூந்து வெட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. கடந்த காலத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான். அது முழுக்க பண்ணது பார்த்தீங்கன்னா பெண் தரப்பில் இருக்கக்கூடிய தலித் அமைப்பை சார்ந்த அவர்கள் தான் பண்ணாங்க. இது ஆணவ கொலையில் சேராதா? இதுக்கு நடுவில் பஞ்சாயத்து பேசினது நம்ம வன்னியரசு அவர்கள் தான். இப்போ சொல்லுங்க, இதுவும் ஆணவ கொலை தானே? அந்த சட்டம் இவங்களுக்கும் பொருந்தும் தானே? இப்படி உண்மையாகவே இது கொலை, இதை ஆணவ படுகொலைன்னு பேசின இந்த தருமபுரி முகமது ஆசிப்புக்கு இன்னைக்கு பேசக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாருமே அன்னைக்கு வாய் திறக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
கண்ணெதிரில் வெட்டி போடுறாங்க. இது ஒரு ஆணவ கொலைன்னு பேசுனது யார் தெரியுமா? தமிழ்முன் அன்சாரி. அவர் ஒரே ஒரு ஆள் தான் இது ஒரு ஆணவ கொலை, இது இப்படி நடந்திருக்கு, இதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஆள் தமிழ்முன் அன்சாரி தான். ஆணவ கொலைனா அப்போ நீங்கள் வந்து தலித்தில் இருக்கவங்க முஸ்லீமை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெட்டி போட்டால் அது ஆணவ கொலையில் வராதா? இல்லை, எனக்கு புரியல. வன்னியர்கள் பகுதியில் ஏதாவது ஒரு விஷயம் தற்கொலையாகவே இருந்தாலும் அதை வந்து ஆணவ படுகொலைன்னு மிகப்பெரிய அளவில் பிரகடனப்படுத்தி வன்னியர்கள்லாம் இழிச்சவாயிருங்க, அவங்கள என்ன வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் உங்கள் அரசியலுக்காக தற்கொலையை இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, இது வந்து ஆணவ கொலை அப்படின்றீங்க. அப்போ இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நீங்கள் சட்டத்தை ஏற்றிட்டா உடனே வந்து ஆணவ கொலையெல்லாம் நின்றுவோம். அதிகமாக ஆணவ கொலைகள் எங்கே நடைபெற்றிருக்கு சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள். அதிகமாக எந்த இடத்துல நடைபெறுது? வன்னியர்கள் வாழக்கூடிய இடங்கள்லாம். வன்னியர் பெல்ட் இல்லையா? கிடையவே கிடையாது. ஆனால் தற்கொலையாக நடந்த விஷயத்தை கூட ஆணவ கொலைன்னு பிரகடனப்படுத்தி அதை ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் பண்ணி வன்னியர்கள்னாவே இப்படி தான், இவங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு கொண்டு போகிறாங்க. வன்னியர் எதிர்ப்பு நிலை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு. காரணம் என்னன்னா, வட தமிழ்நாட்டில் 2 சமூகமும் இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லி பலகட்ட முயற்சிகளை பல தலைவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பல முறை பேசியிருக்காரு. அது எனக்கு புரியல. நீங்கள் கடைசி வரைக்கும் இவங்களை இப்படியே தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் 18 வயசு கூட நிரம்பாத ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அவனுக்கு போஸ்கோ வழக்கு போட்டிருக்கணும். பொதுப்படியாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. அதை விட்டு நீங்கள் ஏங்க பொய்யா பேசுகிறீங்க? இறந்து போன பெண் குடும்பத்தையும் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ இழிவு பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க. இது எப்படி பொறுத்துட்டு போகிறது? அப்போ நீங்கள் ஆணவ கொலை தடை சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் இவங்களாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாடக காதலுக்கு தனி சட்டம் கொண்டு வாங்க. இப்போ சொன்னேன்ல, 17 வயசுக்குள்ளே அந்த பெண்ணோட மனசை மாற்றி அவனை வந்து நம்ப வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பேசி அதுக்கப்புறம் விலைக்கு, இதுக்கெல்லாம் ஒரு தனி சட்டம் நீங்கள் கொண்டு வரீங்க. ஆணவ கொலைக்கு எப்படி நீங்கள் தனி சட்டம் கொண்டு வரீங்களோ இதுக்கு நீங்கள் அதே மாதிரி ஆணவ கொலை எங்கே நடந்தாலும் ஆணவ கொலை தான். எல்லாத்துக்கும் அமைதி காத்துட்டு இருக்கக்கூடாது. இதே திருநெல்வேலியில் கவினுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு என்ன போராட்டம் பண்ணார்? இங்கே சம்மந்தமே இல்லாத அங்கே திமுகவை பற்றி பேசாமல் அங்கே போய் பாஜகவை பற்றி பேசிட்டு, எங்கே திருநெல்வேலியில் நடந்த சம்பவத்துக்கு பாஜகவுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. அங்கே போய் பாஜகவை பற்றி பேசிக்கிட்டு கவினோட அப்பாவை கூட்டின்னு வந்து அவனோட தம்பிக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு அரசியலை பண்ணார் பாருங்க. அதுதான் உண்மையான ஆணவ கொலைக்கு எதிரான உங்களோட நிலைப்பாடு. ஆனால் அதே இங்கே வன்னியர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறீங்க, அதை இறந்து போனவங்களுக்கு வீர வணக்கம் போடுறீங்க, தொடர்ந்து போராட்டம் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் அரசியலுக்காக இந்த இடத்துல 2 சமூகத்தை பிரித்து வைக்கணும், அதுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்றதுனால இந்த இடத்துல இதை பண்ணுங்க. இதே திருநெல்வேலியிலோ தென்காசியிலோ எங்கேயோ பண்ணிச்சுன்னா எவ்வளோ வந்து சுமூகமாக முடிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ சுமூகமாக திருமாவளவன் அவர்கள் முடிச்சு வைப்பார். அதுக்கு உதாரணம் தான் நான் கவினோட அந்த ஆணவ கொலையும் நான் மையப்படுத்தி சொல்கிறேன். அது கொலைன்னு நிரூபிக்கப்பட்டது. இங்கே கொலையே கிடையாது, தற்கொலை. ஆனால் இதை கூட விடாமல் இதில் அரசியல் பண்ணுறாங்க. இதை தான் நான் கேட்குறேன். ஆணவ கொலைக்கு தடை சட்டம் கொண்டு வாருங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தான் சட்டத்தையே மதிக்கலையே. சட்டத்தை மதிச்சிருந்தா 18 வயசு நிரம்பாத அவங்க வந்து ஆணவ கொலை, இது வந்து சட்டத்தில் வந்து தற்கொலை முடிவாச்சு. தருமபுரி இளவரசனும் தற்கொலை தான் தீர்ப்பு வந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ இறந்து போன மயிலாடுதுறை சம்பவத்திலையும் அவங்க எல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ இவ்வளவும் வந்த பிறகும் நீங்கள் சட்டத்தை மதிக்கலன்னு தானே அர்த்தம். நீங்கள் என்ன சட்டம் ஏற்றினாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த ஆணவ கொலை தடை சட்டமோ பிசிஆர் மாதிரி இதை வந்து எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது தெரில. பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.